ஷா கொடுத்த சர்வே கோவை திட்டத்தை மாற்றும் வேலுமணி. நாடாளுமன்ற தொகுதிக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவும் தங்களது முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பொதுவாக அதிமுக கொங்கு மண்டலம் தங்களின் கோட்டை என்று முன்னிலைப்படுத்துவார்கள். இன்று வெளியான அதிமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலிலும் சேலம், ஈரோடு, கரூர் போன்ற கொங்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகள் உள்ளன. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கட்டுப்பாட்டில் உள்ள கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நீலகிரி தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக வட்டாரத்தில் விசாரித்தோம். கூட்டணி சரியாக அமையாதது உள்ளிட்ட காரணங்களால் சீனியர்கள் பலரும் விலகியே உள்ளனர். இதனால் வேட்பாளர் தேர்விலேயே குழப்பம் உள்ளது. வேலுமணி பரிந்துரைத்த சில இளைஞர்கள் தேர்வில் எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லை. இந்நிலையில் அதிமுக அங்கு ரகசிய சர்வே எடுத்துள்ளது. அதில் கோவை, பொள்ளாச்சி பகுதிகளே அதிமுகவுக்கு சாதகமான முடிவுகள் வரவில்லை. கோவை தொகுதியில் அதிமுகவை விட திமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று ரிசல்ட் வந்துள்ளது. முக்கியமாக வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் கூட திமுகவுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துள்ளதால் அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்த சர்வே எடுக்கப்பட்ட விதம் சந்தேகமாக உள்ளது என்று கூறி வேலுமணி அதை மறுத்துள்ளார். கோவையில் திமுக வேட்பாளராக முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் ஐடி விங் கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் கோவைக்கு முதிர்ச்சியான வேட்பாளரை நிறுத்தினால் மட்டுமே வலுவான போட்டி கொடுக்க முடியும் என்று யோசிக்கின்றனர். இதனால் அண்ணாமலை போட்டியிடுவது உறுதியானால் முன்னாள் அமைச்சர் சேம வேலுசாமியை களமிறக்க ஆலோசனை நடத்தி வருகின்றனர். எனவே பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் அதற்கேற்ற வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளனர். அதன் காரணமாகவே முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை என்றனர். இது எப்படியோ பாஜகவை திமுகவும் அதிமுகவும் பந்தாட போறது மட்டும் உறுதி.